Assalamualaikum. This video is sponsored by Mode Shopping app. இன்றைக்கி நம்ம எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோன்னா முருங்கைக்கீரை. பொதுவாக கண் பார்வை கூர்மை பெற கேரட் சாப்பிட வேண்டும், கால்சியம் சத்திற்கு பால் அருந்த வேண்டும், விட்டமின் சி சத்திற்கு ஆரஞ்சு, பொட்டாசியம் சத்தத்திற்கு வாழைப்பழம் என்று சொல்வார்கள். ஆனால் இவற்றுள்ள அனைத்து சத்துக்களும் அளவை விட அதிகமாகவும் ஒட்டுமொத்தமாகவும் முருங்கைக்கீரையில் உள்ளது என்று சொல்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம தனித்தனியாக ஃபுட் சாப்பிட்றத விட ஒரே ஃபுட் பார்த்திங்கன்னா நம்மளோட முருங்கைக்கீரையில் இருக்குது. எனக்கே தெரியாது இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு. அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. பகல் நேரத்தில் வீட்டில் டீ காஃபி குடிப்பதற்கு பதிலாக முருங்கைக்கீரையை நீர் விட்டு வேக வைத்து அந்த நீரை சூப்பாக குடிக்கலாம். உடல் உஷ்ணத்தால் ஏற்படும் பித்தம், கண் கட்டி எல்லாம் இதை குடித்து வந்தால் குணமாகும். பாருங்கள், ஒன்றும் இல்லை, சுடு தண்ணியில் வேக வச்சு உப்பு போட்டு மிளகுத்தூள் போட்டு குடிக்கலாம். வேறு எதுவுமே தேவையே இல்லை. மருத்துவ குணங்கள்: மூட்டு வலி, வாய்க்கோளாறு, கண் தொடர்பான நோய்களுக்கு மாத்திரை மருந்துகளே தேவையில்லை. மூட்டு வலி உள்ளவர்கள் முருங்கைக்கீரையை அவித்து தொடர்ந்து உண்டு வந்தால் 70 வயது ஆள் கூட எழுந்து மாரத்தானில் ஓடலாம். அதுபோல் வாய்க்கோளாறு இருப்பவர்கள் முருங்கைக்கீரையுடன் பூண்டு பல் சேர்த்து சமைத்து சாப்பிட்டு வர வாய்வு பிரச்சனையும் தீரும். முருங்கைக்கீரையில் இல்லாத பெனிஃபிட்ஸே இல்லைங்க. முருங்கைக்கீரை சொல்லப்போனால் காட்ஸ் கிஃப்ட்டுனே சொல்லலாம். அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. கடவுள் கொடுத்த பெரிய வரமே இந்த முருங்கைக்கீரை தான் நமக்கு. தினமும் காலை வெறும் வயிற்றில் இந்த இலைகளை மென்று சாப்பிடுங்கள். ஆராய்ச்சி ஒன்று முருங்கைக்கீரையில் 46 ஆன்டி ஆக்சிடென்டல் இருக்கின்றன என தெரிவிக்கிறது. ஆன்டி ஆக்சிடென்ட் பணி உடலில் உள்ள செல் அழிவை குறைத்து இளமையோடு இருக்க உதவும். முருங்கைக்கீரை மட்டுமல்ல, முருங்கை மரத்தின் ஒவ்வொரு பாகமும் மருத்துவ குணம் கொண்டது. அதன் காய், இலை, பட்டை, வேர் என்று எல்லாம் மருத்துவ குணங்கள் உண்டது. அன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலான வீடுகளில் வீட்டுக்குள் ஒரு முருங்கை மரம் கட்டாயம் வைத்திருப்பதை பார்க்க முடியும். இன்றைய நவீன காலத்தில் மரம் வளர்ப்பது குறைந்து கடைகளில் முருங்கைக்கீரை வாங்கும் நிலைக்கு வந்துவிட்டோம். இந்த முருங்கை மரத்தின் இலை, பூ, காய், விதை, வேர், பட்டை எல்லாம் பகுதிகளில் மருத்துவ குணங்கள் உள்ளது. கீரையின் அரசன் என்று கூறப்படும் இந்த முருங்கைக்கீரையை வாரத்தில் 3 முறையாவது உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று மருத்துவ நிபுணர்கள் கூறுகின்றனர். காரணம், இந்த கீரையில் இரும்பு சத்து, பொட்டாசியம், கால்சியம், காப்பர், சோடியம், ஜிங்க், மெக்னீசியம், வைட்டமின் ஏ, பீட்டா கரோட்டின், வைட்டமின் சி, வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், ஃபைபர், புரதம் போன்ற ஏகப்பட்ட ஊட்டச்சத்து நிறைந்த முருங்கைக்கீரையை நம்ம சாப்பிட்டு நிறைய பெனிஃபிட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம இந்த கீரையை சாதாரணமாக சொல்லிட்டு இப்போ நான் சொல்லும்போது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. பண்டைய காலத்தில் எல்லார் வீட்லேயுமே ஒரு முருங்கைக்கீரை இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நான் சொல்லியிருந்தேன். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை இருக்கிற வீட்டில் கூட சில முருங்கைக்கீரை மரத்தை எடுத்துடுறாங்க. ப்ளீஸ் இந்த முருங்கைக்கீரையை நிறைய பேர் வாங்கி சாப்பிடுங்க. இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. மெயினாக ப்ரெக்னென்ட் லேடிஸ் இது சாப்பிட்லாம், பிரச்சனையே இல்லை. நிறைய டாக்டர் சொல்லுவாங்க மெயினாக முருங்கைக்கீரை சாப்பிடுங்க, அயன் வேணும் அப்படி நிறைய சத்துக்களுக்கு இது சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் டாக்டர் சொன்னாங்கன்னா கண்டிப்பாக இந்த முருங்கைக்கீரையை ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேர் சாப்பிடுங்க. வயசானவங்க, நம்ம எல்லாருமே சாப்பிடலாம். இது காமனான ஒரு கீரை. இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த முருங்கைக்கீரையை நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடுங்க. நம்ம எல்லாரும் சாப்பிடுவோம். இந்த முருங்கைக்கீரை சாதாரண விஷயமே இல்லை, ரொம்ப பெனிஃபிட்ஸான ஒரு விஷயம். நம்ம எல்லாரும் சாப்பிட்டு நம்ம சத்தாக இருப்போம். குட் ஹெல்த். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.